நம்ம ஹீரோயின் பூஜா ஸ்கூல் படிக்கிறாங்க. அங்க ஒரு பையன பார்க்குறாங்க. அந்த பையன சுத்தி நெறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க டூருக்கு போகும்போது அந்த பையனே பூஜா கிட்ட பேச வராங்க. அந்த பையனும் பூஜா கிட்ட ப்ரொபோஸ் பண்றாங்க. அவ்ளோ கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருந்தும் அவன் வந்து ப்ரொபோஸ் பண்றத நெனச்சு சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் தீம் பார்க்ல சில ரவுடிங்க பொண்ணுங்க கிட்ட கலாட்டா பண்றாங்க. இத தட்டி கேட்கலான்னு வர ஹீரோயினோட கைய பிடிச்சு முறுக்குறாங்க. அப்ப அங்க ஒரு பையன் வரான். அந்த பையன பார்த்ததும் ரவுடிங்க எல்லாம் பயப்படுறாங்க. கைய பிடிச்சு முறுக்குனதுக்கு சாரி சொல்ல சொல்லி அடிக்கவும் அடிக்கிறாரு. பூஜாவும் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அடுத்து ப்ரப்போஸ் பண்ண பையன் கிட்ட உன் மேல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது பஸ் ஸ்டாப்ல சில பசங்க கலாட்டா பண்றாங்க. இப்பவும் இந்த பையனை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து போறாங்க. அதுல ஒரு பையனை ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க கிட்ட போய் விசாரிச்சு ஹீரோ பேரு கிரின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பூஜா இப்போ கிரியவே நினைச்சிட்டு இருக்காங்க. யாரை பார்த்தாலும் கிரி மாதிரியே இருக்கு. திரும்பவும் கிரியை பத்தி விசாரிக்கலான்னு போகும்போது தான் அவருக்கு லவ் ஃபெயிலியர்னு தெரிய வருது. அது வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட பெரியம்மா பொண்ணு. கிரி அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே நல்ல விதமா சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்கும் கிரியை நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால ஹீரோயின் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கிரி மலை மேல இருக்க ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட போவாரு. அங்க போற பூஜா வந்து கிரி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனா மழை வந்ததுனால ஒரு மண்டபத்துக்குள்ள இருக்காங்க. ஆனா கிரி வந்து இவங்க சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு எனக்கும் செட் ஆகாது, நீ சின்ன பொண்ணு, நீ நல்லா படிக்கணும், அதனால இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினும் ரொம்ப மனசு உடைஞ்சு அவங்க கிஃப்டையும் அங்கேயே விட்டுட்டு